ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடிகே டிப்ஸ். ஸோ எல்லோரும் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ எல்லோரும் நல்லா படிங்க. எக்ஸாமுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு சில பேர் வந்து என்ன பிளான் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. இந்த ஒரு மாதத்தில் நம்ம என்னத்தை படித்து என்னத்தை எழுதணும் அப்படின்னு நினச்சிட்டு ஸோ நெக்ஸ்ட் இயர் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் எழுதுறதுக்கு இப்போதையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இயர் வந்து நான் குரூப் 4 எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இது. ஸோ இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது வந்து கஷ்டம்தான். ஸோ அதனால் வந்து இப்போ வரக்கூடிய எக்ஸாம்லேயே நம்ம வந்து படித்து எழுதி ஒரு வேலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் வந்து என்னென்ன மாற்றம்லாம் வரும் அப்படிங்கிறது யாராலையுமே வந்து கணிக்க முடியாது. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2026 எலெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எலெக்ஷன் இருக்கிறதுனால குரூப் 4 எக்ஸாம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிறையா இப்போ 2026 அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு வருடம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2026 குரூப் 4 எக்ஸாம் வருமா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது. ஓகேங்களா? குரூப் 4 எக்ஸாம்னு இல்லை, ஸோ எல்லா எக்ஸாம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாமே வருமா அப்படின்னு கேட்டாலும் அது ஒரு கொஷின் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க்கும் இருக்குது. அதே டைம் பார்த்திங்கன்னா, புக்கு வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஓகேங்களா? இந்த டவுட் வந்து நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 எக்ஸாம் இருக்குமா, புக்கு மாறுமா, சிலபஸ் மாறுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதை கேட்டுட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வருடமே நம்ம படித்து வேலை வாங்கணுமா, இல்லை நெக்ஸ்ட் இயர் வந்து வேலை வாங்கணுமா அப்படிங்கிறத பற்றி. ஓகேங்களா? ஸோ வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 எக்ஸாம் வந்து இருக்குமா, இதான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே உள்ள ஒரு காமனான கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன் இருக்கிறதுனால குரூப் 4 எக்ஸாம் வந்து நமக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அப்படியே நடந்தாலும் அதை அவங்க ரிலீஸ் பண்ணி ப்ளஸ் எக்ஸாம் வச்சு அதில் வந்து வேக்கன்ஸ் கொடுத்து நமக்கு வந்து போஸ்டிங் கொடுக்குறதுக்குள்ளே 2027 வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அடுத்த வருஷம் வந்து எக்ஸாம் வரும் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஓகேங்களா? ஸோ அப்படியே வந்தாலும் எக்ஸாம் வந்து லாஸ்ட் மந்த்து தான் நடக்கும். அப்படி மேபி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்கன்னா லாஸ்ட் மந்த்து தான் நடக்கும். அப்படி நடந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங் கொடுத்து நீங்கள் வேலைக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 27 தான் வந்து நீங்கள் அப்படி போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் இயர் படிக்கலாம், நம்ம படித்து வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ இந்த டைம் அதாவது இந்த ஒரு மாதத்தில் படித்து நம்மளால் எவ்வளோ படிக்க முடியுமோ படித்து நம்மளுடைய எஃபெக்டை வந்து கொடுப்போம் அப்படின்னு நினச்சி எல்லோரும் படிங்க. ஸோ அது வந்து வெற்றியோ தோல்வியோ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்காமல் இந்த ஒரு மாதத்தில் படித்து இப்போ நடக்கக்கூடிய எக்ஸாமை வந்து நான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து படிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு மாதத்தில் உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படித்து அதை வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் படித்து பாஸ் பண்ணி வேலை வாங்கினவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து அவங்க சொல்லும்போது நீங்கள் சிரிப்பீங்க, என்னது ஒரு மாதத்தில் படித்து வேலை வாங்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து அது காமெடியாக தான் இருக்கும். பட் அதில் அவங்க எந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் போட்டு படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் வந்து ஒரு மாதத்துலேயும் படித்து என்ன பண்ணலாம், வேலை வாங்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு மாதத்தில் சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம எழுதிக்கலாம், வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதை அடியோடு தூக்கி போட்டுருங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இயருங்கிறதுனாலே ஒரு கேள்விக்குறியான ஒரு வருடம் தான். ஸோ அதனால் வந்து இந்த வருடமே வந்து வேலையை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லோரும் படிங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து புக் வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, புக் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க. அன்பில் மகேஷ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா?
புக் வந்து சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பெரிய மாற்றம்லாம் இருக்காது. அதில் வந்து உங்களுக்கு புக்ஸில் வந்து ஒரு சில கண்டென்ட்லாம் வந்து குறைச்சி தான் கொடுக்க போகிறாங்க. அதில் எதுவும் புதுசாலாம் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து கம்மி பண்ணி தான் கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இயர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து இப்போ கரண்ட்டில் உள்ள இயர்ஸ் அந்த அப்டேட்லாம் வந்து பண்ணுவாங்க. மற்றபடி வந்து பெரிய புக்கில் சேஞ்ச் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ உங்களுக்கு கம்மி பண்ணி தான் கொடுக்க போகிறாங்க புக்கை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து புக்கில் மாற்றமா அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு மாற்றம் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலபஸ் தமிழ் இப்போ தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மேபி தமிழில் எதுவும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ப்ளஸ் ஜிகேயில் எதுவும் குறைக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களுடைய மைண்ட் செட் பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் இயர் வெயிட் பண்ணி இருந்து தான் பார்க்கலாம். பட் இருந்தாலும் ஏதாவது ஆட் பண்ணலாம், ஏதாவது குறைக்கலாமே தவிர டோட்டலாக வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட மாட்டாங்க. ஸோ அதனால வந்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 எக்ஸாம் வருமாங்கிறதே ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ அதனால் வந்து இந்த வருஷமே வந்து படிக்க ஒரு மாதம் தான் இருக்குது. ஒரு மாதத்துல நம்மளால் எவ்வளோ படிக்க முடியுமோ படிப்போம். ஸோ தமிழ்லாம் நமக்கு அதிகமாகவே குறைச்சிட்டாங்க. இலக்கண பகுதி வந்து கான்செப்டை தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டாலே தமிழ் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஜிகேயில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ் எல்லாமே வந்து படிச்சிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸ் வந்து பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷினை மட்டும் பாருங்கள் மேக்ஸில். ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு போனாலே மேக்ஸில் ஓரளவுக்கு மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ வேக்கன்சி கம்மியாக இருக்குது இந்த வருஷம், நம்ம என்ன தான் ஒரு மாதத்தில் படித்தாலும் வேலை வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, மேபி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நினச்சி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு மாதத்தில் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு படித்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எல்லோரும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இயரை யாரும் நம்பி இருக்க வேண்டாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு மாதத்தில் நம்மளால் எவ்வளோ படிக்க முடியுமோ அதை படித்து நம்ம எக்ஸாமை எழுதுவோம். அது வெற்றியோ தோல்வியோ நமக்கு அது ஒரு பாடம் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை முடிச்சிடுங்க. அப்படியே நீங்கள் இந்த ஒரு மாதத்தில் படித்து உங்களுக்கு வந்து அது தோல்வியில் அமைஞ்சாலும் நெக்ஸ்ட்டு குரூப் 2 எக்ஸாம் இருக்கு இல்லையா, ஸோ சேம் சிலபஸ் தான். ஸோ அதனால் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு படித்து குரூப் 2 எக்ஸாமை நல்லாவே எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து குரூப் 4 மட்டும்தான் நம்மளுடைய லைஃபா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. ஸோ குரூப் 2 அடுத்த நெக்ஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து குரூப் 2வில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா படித்து இருக்கக்கூடிய அந்த நாட்களில் கொஞ்சம் எல்லா சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாமை வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணாமல் இந்த இயரே வந்து நம்ம முடிக்கணும், வேலை வாங்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி படிங்க. ஓகேங்களா? குரூப் 4ல் உங்களுக்கு ஏதோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு படிச்சிருந்தாலும் குரூப் 2வில் நல்லாவே பண்ணலாம். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு படிங்க. ஸோ இந்த வருஷமே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் படிங்க. நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிறத பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இயருங்கிறது வருமா அப்படிங்கிறது தெரில. 27ல் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த வருஷமே முடிக்கிறதுக்கு எல்லோரும் பிளான் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பதிவு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.